ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், நெக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன் நான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஐபீஸ் ஓகேங்களா? இந்த ஐபீஸ்லேருந்து 1 இன்ச்சில் 3 மார்க்கிங் போட்டுக்கணும். 1 இன்ச்சு 1 இன்ச்சில் 3 மார்க்கிங். இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு 3 மார்க்கிங் பண்ணிக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே எல் மாதிரி வருது பாருங்கள் பானைக்கு. அதில் வந்து கார்னரில் ஒரு மார்க்கிங் பண்ணணும். ஏன்னா இங்கே எல் மாதிரி நெக் பீஸ் மடித்து வைக்கணும். அதே மாதிரி இந்த எல்லில் நெக் பீஸ் மடித்து வைக்கணும். அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அந்த சைடு மார்க் பண்ணணும். அதே மாதிரியே இங்கே பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்லேருந்தே இது கொக்கி பீஸ்க்கு இங்கேருந்து 1 2 3 ஓகேங்களா? 1 இன்ச் 1 இன்ச்சில் 3 மார்க்கிங் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ எப்படி நம்ம நெக் பீஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கட்டிங் பக்கம் ப்ளவுஸில் வைக்கணும். ஸ்டிச்சிங் பக்கம் இங்கே பாருங்கள், இது உள் பக்கம், இதுதான் உள் பக்கம். நீங்கள் இப்படி வச்சு தைச்சிட போகிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த பிசுறு வர்றது தான் உள் பக்கம், அதுதான் மேலே தெரியணும். அதே மாதிரி பாடியில் வந்து ஃபினிஷிங் முடித்த பக்கம் மேல் பக்கம் வச்சு நம்ம உள்ளே க்ளோசிங் பண்ணணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நெக் பீஸ் விட்டுடுங்க. ஒரு கைடால் இந்த கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு ஃபீட்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? வைக்கலாமா? இங்கே பாருங்கள், நமக்காக வைக்கணும் 1/4 இன்ச். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1/4 இன்ச். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டே வந்து அந்த ஃப்ளீட்டாண்ட ஸ்டாப் பண்ணிக்கணும். மறுபடியும் இன்னொரு ஃப்ளீட் வைக்கணும். ஒரு ஃப்ளீட்ஸுக்கும் ஸ்டாப் பண்ணி தைங்க. அப்போ தான் இந்த டர்ன் திரும்பும். ஓகேங்களா? இப்படி தைச்சிட்டே வாங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறோம். ஃப்ளீட்ஸ் இங்கெல்லாம் கிடையாது, அதனால ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறோம். அப்படியே வச்சு தைக்கலாம். இப்போ இந்த எல்லாண்டம் மடிக்கணும். பாருங்க, இந்த எல்லாண்டம் பாருங்க. பாருங்க, இங்க வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்றேன். இங்க பாருங்க, 3/4 இன்ச்சு மடிக்கணுங்க. இந்த ஹைட் வந்து 3/4 இன்ச்சு வரணும். மடிச்சு நம்ம அப்படியே நேராக கீழே இறக்கிடணும். ஓகேங்களா? அங்கே பாருங்க, நேராக கீழே இறக்கிடணும். இந்த பீஸை இப்படி வச்சிடணும். இந்த பீஸை வந்து இந்த நெக் பீஸ் கூட ஈவனாக இப்படி வந்துடணும். நல்லா இந்த 3/4 இன்ச்சு மடித்து வச்சிடணும். இந்த இடத்துல அதிகமாக மடிக்காதீங்க. இது பாருங்க, ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஊசி உள்ளே இறக்கி இப்படி கைடு தூக்கிட்டு இப்படி டேர்ன் பண்ணணும். அப்போ தான் அந்த எல் வரும். சரிங்களா? வச்சு இது பாருங்கள், அப்படியே கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் விட்டு நம்ம தைக்கிறோம். மறுபடியும் அடுத்த கார்னர் வந்துச்சு. மறுபடியும் அதே சேம் 3/4 இன்ச்சு இப்படி மடித்து நமக்கான தள்ளிக்கலாம். தள்ளிக்கிட்டு இப்படி போடுங்க. ஊசி உள்ளே இறக்கிடுங்க. மறுபடியும் டேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லு திரும்பும். இது பாருங்கள், அப்படியே தைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டில் இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளீட்ஸ் 1/4 இன்ச்சு ஃப்ளீட்ஸ் வைக்கணும். நல்லா ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி தைங்க. ஒன்றும் தப்பு இல்லை. தப்பாக மட்டும் கரெக்டாக தைக்கணுன்ட்டு தப்பாக தைக்காதீங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு ஃப்ளீட்ஸ்க்கும் சேம் அதே மாதிரி ஸ்டாப் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சு டர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரியே தைக்கணும். இதே 1/4 இன்ச்சு ஃப்ளீட் வைக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், எள்ளு மாதிரி வரணும். அதுதான் பானைக்கு வரும். இங்கே பாருங்கள், எள்ளு மாதிரி வரணும். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. 3 புள்ளி. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3/4 இன்ச்சு இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஃப்ளீட் வச்சு நல்லா ஹைட் ஏற்றி இந்த கார்னரில் வந்து நல்லா எல் மாதிரி மடியணும். ஃப்ளீட் வந்து நமக்காக கீழே இறக்கி வச்சிடணும். இந்த ஸ்டிச் வந்து இப்படி டேர்ன் பண்ணணும். சரிங்களா? இந்த பாருங்கள், எல் மாதிரி அழகாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், இந்த ஐபீஸ் வந்து கணக்கு வச்சுக்கூடாது. இதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 3 இடத்துலையும் நம்ம 1/4 இன்ச்சு ஃப்ளீட் வைக்கணும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்,